நடிகர் அஜித் குமார் 2 படங்களில் நடித்து முடித்திருந்தாலும் அந்த படத்தின் அப்டேட்டுகளை தாண்டி அவரின் கார் ரேஸ் தொடர்பான அப்டேட்டுகள் தான் கடந்த சில தினங்களாக இணையத்தை ஆக்கிரமித்து வருகின்றன. இந்த நிலையில்தான் நேற்று இரவு 11:08 மணிக்கு யூடியூபில் டிராப் ஆனது விடாமுயற்சி டீசர். 11 மணி நேரத்திற்குள்ளாகவே 5 மில்லியன் பார்வைகளை கடந்து யூடியூப் ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 இருக்கிறது. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் என்றபடி கிட்டத்தட்ட நள்ளிரவில் வெளியிடப்பட்ட டீசரை கொண்டாடி தீர்த்து வருகின்றனர் ரசிகர்கள். டீசர், ட்ரெய்லர் எல்லாம் 3 மணி நேர படத்தின் முன்னோட்டமாக இருப்பதால் படத்தில் இருக்கிறதோ இல்லையோ பல சீன்களை வைத்து கூடுதல் பிஜிஎம்ஐ போட்டு வெளியாகி வருவதுதான் வழக்கம். ஆனால் விடாமுயற்சி டீசரை பொறுத்தவரை எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் சப்டிலாக வெளியாகியுள்ளது. மகிழ் திருமேனியின் இயக்கத்தில் அனிருத் இசையில் உருவாகியுள்ள படத்தின் தொடர்பான அப்டேட் இத்தனை நாட்களாக வெளியான போது அசர்பைஜான் ரோட்ல அப்படி என்னதான் ஷூட்டிங்னு நெட்டிசன்கள் விமர்சிச்சாங்க. ஆனால் வெளியாகியுள்ள டீசரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஹாலிவுட் தரத்தில் தான் படம் உருவாகி இருப்பதாக தெரிகிறது. எந்தவித மாசான டயலாகும் டீசரில் இடம்பெறவில்லை எனினும் காட்சிகள் தெரியாக இருக்கின்றன. பிளாக்பஸ்டர் மங்காத்தாவிற்கு பிறகு அஜித்துடன் கைகோர்த்துள்ள அர்ஜுன் இந்த படத்தில் வில்லனாக நடித்திருப்பதாகவே தெரிகிறது. அதற்கேற்றபடி டீசரில் வில்லத்தனமான அவரது சிரிப்பும் இடம்பெற்றுள்ளது. ஜோடியாக நடித்திருக்கும் த்ரிஷா கடத்தப்பட்டதை அடுத்து அஜித் அவரை எப்படி போராடி மீட்கிறார், இதற்குள்ளாக என்னென்ன நடக்கிறது என்பதை வைத்து கதைக்களம் அமைந்திருக்கலாம் என்றும் தெரிகிறது. அசர்பைஜான் ஹைவேயில் மகிழ் திருமேனி அப்படி என்னதான் குக் செய்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்விக்கு மத்தியில் இருங்க பாய் என்றபடி டீசரை இறக்கி சம்பவம் செய்துள்ளது படக்குழு. அத்தோடு அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகிறது என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதால் அஜித் ரசிகர்கள் குஷியாகியுள்ளனர். 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக கிட்டத்தட்ட இதே நேரத்தில் வெளியான விஜயின் மாஸ்டர் பட டீசரும் இதே போல்தான் இருந்தது. விஜயின் வசனமே இல்லாமல் ஹை பிஜிஎம்மில் வெளியானது மாஸ்டர் படத்தின் டீசர். அதற்கு மியூசிக் போட்டதும் அனிதான். இப்போது விடாமுயற்சிக்கு பிஜிஎம் போட்டதும் அனிதான். ஆக மொத்தம் 2025 பொங்கல் பெரிய பேங்கர் சம்பவமாக இருக்கும் என்பதை உறுதியாக நம்பலாம்.